வணக்கம். நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய வரவேற்பு. நிறைய பேர் வீடியோவும் பார்த்துட்டு அங்கேயும் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அதாவது பேசிக்ஸ் ஆஃப் குட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேசிக்காக என்ன பண்ணுன்றது நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் மேலே கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய ரெஸ்பான்ஸ், நல்ல கமெண்ட்ஸு. பர்சனலாக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பேசிக் அடிப்படை நிறைய பேர்த்துக்கு தேவைன்றது. இதில் ஒரு ஸ்டெப்பு போய் சில பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் நம்ம ஷேர் ட்ரேடிங்க்கு வரணும், ஏன் மற்ற இதில் நம்ம பண்ணக்கூடாது, மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை டைரெக்டாக நம்ம எஃப்டி போடக்கூடாதோ. அது ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரகம் இருக்குது, என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு கொடுத்துருங்கன்றது நிறைய பேர் சஜஷன் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகட்டும், இல்லை ஜஸ்ட் ஒரு 25-30 வயசு இருக்கிறவங்க உள்ளே என்டர் ஆகிற, எனக்கு லாங் டேர்முக்கு பிளான் பண்ணோம், இது எல்லாத்துக்குமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஒன்று, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது, ஆப்ஷன்ஸு, எதில் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும், இது ஒரு சைடு. இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் என்டர் பண்ணும்போதும் உங்களுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும். அதாவது நான் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு சொன்னால் அதுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணுன்றது. இது 2. மூணாவது ஷேர் மார்க்கெட்னா என்னது, அது எப்படி ஆரம்பிக்கப்படுது, அந்த ஒரு பர்டிகுலர் பேசிக்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 3 தான் நம்ம இன்றைக்கான சப்ஜெக்ட். என்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரெண்டாவது ஷேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஷேர் மார்க்கெட்னா என்னதுன்றது. இது 3 தான் நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறோம். மொதல் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றது. ஒரு காலத்தில் லேடிஸ் ஆகட்டும் இல்லை ஜென்ஸ் ஆகட்டும் வீட்டில் ஒரு உண்டிலையோ இல்லை உங்கள் பானையிலையோ இதுலேயோ போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேஷ் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஒன்லி சேவிங்ஸ். அந்த கேஷ் சும்மா நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஒரு 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 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தா ஒரு அமௌண்ட் கணிசமான தொகை இருந்திருக்கும். இதுதான் உங்களுக்கு பேசிக். இது அந்த மாதிரி கேஷில் என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க, கேஷ் உழைக்கலை, அது தூங்கிட்டுருக்கு. இந்த லெவலில் அடுத்த லெவல் நம்ம போகலாம். நீங்கள் ஒரு பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் அமௌண்ட் டிபாசிட் பண்ணுறீங்க. இங்கே சுத்தமாக வட்டி கிடையாது. வேற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் 3.5% வட்டி, 2% வட்டி, இப்போல்லாம் சில பேங்க்ஸில் 6% வட்டி கூட கொடுக்குறாங்க. பட் அது கொஞ்சம் ஹையர் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அடுத்த லெவல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி நீங்கள் ஆர்டி போடலாம். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஆர்டியில் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெக்கரிங் டிபாசிட், மாதம் ஒரு அமௌண்ட் நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஸோ இந்த ரெக்கரிங் டிபாசிட் ஒரு பீரியட் நீங்கள் போட்டுட்டு வரீங்கன்னு சொன்னால் ஒரு கணிசமான அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் எஃப்டியில் போடலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2-3% இல்லை 5% ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே இது எஃப்டிக்கு போகும்போதும் இன்றைக்கி எனிவேர் பிட்வீன் 5.25%லேருந்து 8% வரைக்கும் வருது. 8% எங்கே வருதுன்னு சொன்னால் சில பேங்க்குகள் 7%, 6.25% கொடுக்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு. தேர்ட் பார்ட்டி எஃப்டிஸ் கிடைக்குது உங்களுக்கு. லைக் டாடா ஸ்டீல் ஆகட்டும், கார்ப்பரேட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஸ்ரீராம் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், இது மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள் அவங்களோட பாண்ட்ஸ் வெளியில் விடுறாங்க. அந்த பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் சில இது இருக்கும். நீங்கள் மினிமம் 10,000 ரூபா போடணும், இல்லை 20,000 போடணும், ஒரு சில பேர் 1 லட்சம் போடணுன்னு வாங்க. அதில் தான் க்ளோஸ் டு போட் எனிவே பிட்வீன் 6-லேருந்து 8% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே ப்ரீ டேக்ஸ். ஸோ போஸ்ட் டேக்ஸ்ன்றது நீங்கள் உங்கள் ஸ்லாப் வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 8% வருது. ஸோ இதான் உங்களுக்கு பேஸ். இந்த ப்ரைவேட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத எவ்வளோ சேஃப்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு கிறிஸ்டில்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த ரேட்டிங் ஏஜென்சி இந்த பர்டிகுலர் கம்பெனி எப்படி தரமான கம்பெனியான்றதை அவங்க இவாலுவேட் பண்ணுவாங்க.
நீங்கள் இவாலுவேட்ன்றது ஒரு தனி சைடு வச்சுங்க. உங்களுக்கே தெரியும். இதை வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாட்டா மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து வருது, பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து வருது, இல்லை முத்தூட் ஃபைனான்ஸ்லேருந்து வருது, ஸ்ரீராம் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து வருது. இது மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து வருதுன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை விட்டு அவங்க நவர மாட்டாங்க. அண்ட் இது வரைக்கும் அவங்க தப்பு நடந்தது கிடையாது. 2 விதமான தப்பு நடக்கலாம். ஒன்று, கம்பெனியில் இருக்கிறவங்க பணத்தை அடிக்கணும்னு நினைக்கிறதுன்றது நிஜமாகவே தப்பான விஷயம். இதுதான் நிறைய ஆர்கனைசேஷனில் நடந்த விஷயம். திவான் ஹவுசிங் ஆகட்டும், இல்லை நம்ம பேச வேணாம் அதை பற்றி, அது மாதிரி கம்பெனியெல்லாம் உங்களுக்கே தெரியும். அண்ட் 2வது வந்து டாப் ரேட்டிங் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் 50-100 வருஷமாக இருக்குது. அவங்களோட கம்பெனியோட மதிப்பு எடுத்துக்கிட்டோன்னா பல ஆயிரம் கோடியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் வந்து நீங்கள் எஃப்டி போடுறதுல வந்து எஃப்டியில் உங்களுக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய ரிஸ்க்கு கிடையாது. இப்பயே நீங்கள் எடுத்து பாருங்கள், 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லியாச்சு. வீட்டில் தூங்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து பானையில் போட்டு வைக்கிறீங்க, இல்லை அஞ்சலை பெட்டியில் போட்டு வைக்கிறீங்க, இல்லை உண்டியில் போட்டு வைக்கிறீங்க, இதெல்லாம் சேமித்து வச்சால் இது வந்து கலெக்ஷன் தான். அது தூங்கிட்டு இருக்கிற கேஷ். அடுத்த லெவலில் ஏந்திரிச்சு அப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, 2-3% வருது. அடுத்தது வந்து எஃப்டி. எஃப்டி போகும்போதும் எஃப்டியோ இல்லை ஆர்டியோ போகும்போதும் அவங்களுக்கு வந்து 5-5.5-5.25% வருது. எஃப்டியில் வர கேஷ் தான் வந்து பணவீக்கம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பணவீக்கம்னா என்னதுன்றது அது சொல்லிடுறேன். பணவீக்கம்ன்றது இந்த வருஷம் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அடுத்த வருஷம் அதே பொருள் வந்து 105 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு சொன்னால் பணவீக்கம்ன்றது உங்களுக்கு 5%. அந்த இன்ஃப்ளேஷன் வாங்க இங்கிலீஷில், அது வந்து 5%. சாதாரணமாக கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த பணவீக்கத்துக்கு ஈக்குவலண்ட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பணவீக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகிட்டே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வட்டி சதவீதம் கம்மியாகிட்டு இருக்கும். இதில் வந்து நிறைய அரசியல்வாதிகளாம் பேசுவாங்க, அன்றைக்கி டேட்டில் வந்து 15% கிடச்சிட்டு இருந்துச்சு வட்டி, இன்றைக்கி வந்து வெறும் 5% தான் கிடைக்குது, மக்கள் எப்படி வாழ்வாங்க. அன்றைக்கி டேட்டில் இன்ஃப்ளேஷன் 15% இருந்துச்சு, இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் வெறும் 5%க்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனால் அந்த இன்ஃப்ளேஷன்றது 1%, 1.5% வந்துச்சுன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அவ்வளோக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை யூரோப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு 2% கொடுக்கறதுக்கு அழுகுறாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே பணவீக்கம் கிடையாது. அண்ட் ஜப்பான் சைட்லாம் பண்ணால் டிஃப்ளேஷனில் போயிட்டுருக்கு. டிஃப்ளேஷன்னா நீங்கள் பேங்க்கில் உங்களோட பணத்தை கொடுத்தா பேங்க்காரன் உங்களுக்கு வட்டி சார்ஜ் பண்ணுறான். அதே மாதிரி நீங்கள் பேங்க்லேருந்து கேஷ் எடுத்தால் அவன் வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஸோ இது மாதிரி நிலைமை இந்தியாவில் வருமானு கேட்டால் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஃப்ளேஷன் வராது, பட் இன்ஃப்ளேஷன் வந்து <3% ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து 4 விதமான இது பார்த்தாச்சு. அடுத்தது பாண்ட் மார்க்கெட் பார்த்தோம். அதில் எனிவே பிட்வீன் 6 to 8%, 9% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில ஆர்கனைசேஷன்ஸ் ஈவன் 12% கொடுக்குறாங்க. அப்படி போகிற பட்சத்தில் அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அவங்களோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். எப்பயுமே AAA+ அந்த ரேட்டிங் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் அப்படியோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி பேரை சொன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த கம்பெனியோட பேர் தெரியலன்னு சொன்னால் நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ அந்த அது மாதிரி சில கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகலாம். இதுக்கு நடுப்புற 2 பர்டிகுலர் செக்மெண்ட் நான் சொல்லியே ஆகணும். ஒன்று கோல்டு, இன்னொன்று ரியல் எஸ்டேட். நிறைய பேர் வந்து இன்னைக்கு டேட்டில் கோல்டு, ரியல் எஸ்டேட்டில் தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது, இல்லைன்னு நம்ம சொல்லு. பட் ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 15 வருஷம் பீரியடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் க்ரோத், அது வந்து கோல்டு ஆகட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அது வந்து 8-10%க்கு மேலே ஏறுறது கிடையாது. ஆனால் நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த வந்து 8 லட்சத்துக்கு வாங்கினா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 1 கோடி ஆயிடுச்சுன்றாங்க. எவ்வளோ வருஷத்தில்? 15 வருஷத்தில் இல்லை 20 வருஷத்தில். நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தால் 8% per year தான் வரும் உங்களுக்கு. இதே இது நீங்கள் வந்து 8%க்கு பதிலாக 10% வந்துச்சுனால் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் 2.5 கோடி ரூபா போகும்.
இதே இது 12% நீங்கள் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5-3 கோடி ரூபா உங்களுக்கு போகும். இது வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன். எக்ஸாக்ட் கேல்குலேஷன்னால் நான் வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த வீடியோவோட சப்ஜெக்ட் என்னவாக இருக்குன்னு சொன்னால், எப்படி நீங்கள் வந்து 1 crore நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும், அதுவும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது வந்து எந்த விதமான மந்திரம் தந்திரம் கிடையாது, இது வந்து மார்க்கெட் கிமிக்ஸும் கிடையாது. எல்லாருமே எனக்கு வந்து 5% சம்பாதிக்கணும், 10% சம்பாதிக்கணும் மாதத்துக்குன்றது தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் வராங்க. இது வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிறேன், பட் டீவியேட் ஆகணுன்ற ஒரு அவசியத்தில் தான் நான் பேசுகிறேன். ஸோ இது மாதிரி எண்ணத்தில் தான் வராங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட queries வந்து நான் வந்து 1 லட்சம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து மாதம் 10,000 ரூபா வேணும், 20,000 ரூபா வேணுன்றாங்க. இன்றைக்கி வந்து மாதம் 10,000 ரூபா இல்லை 15,000 ரூபா நீங்கள் வேணும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து என்ன ஆகுதுன்னா 15% ரிட்டர்ன் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இது சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சம்பாதிக்க முடியும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். பட் நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள், ஜிஆர்டி மாதிரி ஒரு நகைக்கடை, அவங்க வந்து ஒரு 1000 கோடி போடுறாங்க, அவங்களுக்கு மாதத்துக்கு 2% லாபம் வந்தால் போரும்னு நினைக்கிறோம். அதுதான் ரியாலிட்டி. நம்ம 10% மாதம் 15% மாதம்னு சொன்னால் ஏன் ஜிஆர்டி மாதிரி ஒரு நகைக்கடை, ஜிஆர்டின்னு வேணால் நம்ம எந்த நகைக்கடை வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 10%னா மாதம் 100 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டு போகலாம். ஏன் அவங்க அதுக்கு வர மாட்டேங்கிறாங்க? இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. கிரவுண்ட் ரியாலிட்டி 10%ன்றது பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அமௌண்ட் பெருசாகும் போதும் அது பண்ணுறது மிக மிக கஷ்டம். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரிஜினலுக்கு வாங்க. எல்லாருமே வந்து 1 கோடி சம்பாதிக்கிறது கஷ்டமானு கேட்டால் கஷ்டம் கிடையாது, டைம் எடுத்துக்கிறோம். அதாவது டைம் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன் ஆரில் இருக்குது. ஆர்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எனக்கு எவ்வளோ வட்டி வரும் மாதம், எவ்வளோ ரிட்டர்ன் வரும் மாதம். நீங்கள் வந்து மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணிவிட்டு எவ்வளோ வருஷம் பண்ணுறதுக்கு ரெடின்றது நீங்கள் பாருங்கள். நீங்கள் 5% பர் மந்த்துன்னு சொன்னால் வருஷத்துக்கு 60% நம்ம பேசுகிறோம். நீங்கள் 10 வருஷத்தில் 60% ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ போட்டது வந்து 50 கோடியில் போய் நிற்கும். ஸோ இது வந்து சாத்தியமானு கேட்டால் சாத்தியம். அது அப்புறமா அதுக்கு தனியாக வந்து நம்ம எக்ஸல் போட்டோ இல்லை கணக்கு போட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக 2% இல்லை 2.5% நீங்கள் போட்டுட்டு போனாவே இதை வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி நீங்கள் வரது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ மறுபடி நம்ம மெயின் சப்ஜெக்ட்க்கு வரலாம். 10 வருஷம் பீரியடில் 15 வருஷம் பீரியடில் 8 லட்ச ரூபா இருக்கிற கிரவுண்ட் வந்து 1 கோடி ரூபா வருதுன்னா 8% இல்லை 10% ரிட்டர்ன் தான் நம்ம பேசுகிறோம். நம்ம மாதத்துக்கு வந்து 1.5% ரிட்டர்ன் வந்தாவே நம்ம பேசுகிறது வந்து 18% வருஷத்துக்கு. ஸோ ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைம் 8 லட்சமே 1 கோடி ஆகுதுன்னு சொன்னால் அப்போனா உங்களோட 18%ல் உங்களுக்கு எவ்வளோ ஆகுன்றது நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க. நம்ம செப்ரேட்டாக பண்ணுற ப்ரோக்ராமில் இதை பற்றி நம்ம பேசிக்கலாம்.